Okay, good morning, children. So today we are going to learn problems on dice. Dice வச்சு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். Dice வச்சு என்னமா மெஸ்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்காது. குறைஞ்சது ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் அல்லது குறைஞ்சது 2 ப்ராப்ளம்ஸ் வரும், மேக்ஸிமம் 5 ப்ராப்ளம்ஸ் வரலாம். சரியா? அதனால அந்த 5 மார்க் வாங்கணும், அந்த 2 மார்க் நம்ம வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதுல உள்ள ட்ரிக்ஸை நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிள். இந்த ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த சம போடலாம். எல்லாமே ட்ரிக்ஸ் தான். சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி. ஸோ பார்க்கலாமா? ஸோ டைஸ்ல மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? எத்தனை ஃபேஸ் டைஸ் விளையாண்டுருக்கீங்களா இல்லையா? எஸ். இப்போ இது வந்து தமிழ்ல பகடைன்னு சொல்றாங்க. தமிழ்ல தான் எனக்கு இது கிடைச்சது, அதனால தமிழ்ல பார்க்கலாம். பகடை கணக்குகள் அப்படின்னா என்னது? ப்ராப்ளம்ஸ் ஆன் டைஸ். பகடையின் முகங்கள் 6. மொத்தம் எத்தனை? 6 ஃபேஸ் இருக்கும். பாத்திருக்கீங்களா? 1ல 1, அடுத்ததுல 2 புள்ளி வச்சிருக்கோம், அடுத்ததுல 3 புள்ளி வச்சிருக்கோம், அடுத்து 4, 5, 6. நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம். ஓகே. பகடையின் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு ஃபேஸ்லயும் குறிக்கப்பட்டுள்ள எண்கள், அதுல நம்பர்ஸ் இருக்கலாம், இல்ல டாட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஏபிசிடின்னு ஏதாவது கூட உங்களுக்கு கொடுத்து கணக்கு கொடுப்பாங்க. சரியா? டாட்ஸ் இருக்கும், இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும், A to F இருக்கலாம், இப்படியும் குறிக்கப்பட்டிருக்கலாம். பகடையின் ஏதேனும் ஒரு பக்கத்தில் இடம்பெற்றுள்ள எண்ணிற்கு எழுத்திற்கு எதிர் அமையும் என்ன எழுத்தை கண்டறிவார். அதாவது உங்களுக்கு சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு டைஸ்ல ஒண்ணு உருட்டுவாங்க. இப்ப மேல 1 இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நம்பர் வருது அப்படின்னு கேட்பாங்க. ஆப்போசிட் நம்பரை நம்ம எடுத்து பார்க்க முடியாது, ஆனா லாஜிக்கலா திங்க் பண்ணா நம்ம ஆப்போசிட் நம்பரை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்ம இங்க கத்துக்க போறோம். சரியா? அப்போ உங்களுக்கு சம்ஸ் மோஸ்ட்லி எப்படி வரும், மேல கொடுத்திருக்க ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படிதான் கேட்பாங்க. சோ அதை எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பாருங்க. பகடை கணக்குகள். இவ்வகை கணக்குகளை கீழ்கண்ட விதிகளை, இதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம அந்த சம்ம ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, இதை நான் முடிஞ்சா நீ எழுதி வச்சுக்கோ, உனக்கு ஈஸியா இருக்கும். நான் இந்த நம்ம கிரேட் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஈஸியா நம்ம ஒரு ஃபார்முலா எழுதுனீங்களா, அதே மாதிரி இதுக்கும் நீங்க ரூல்ஸை மிஸ் சொல்ற மாதிரி இதுல உள்ள மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண, மிஸ் ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பாத்தீங்களா பாக்கலையானே தெரியல, இங்கிலீஷ் மிஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அதை வச்சுதான் நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து விதி எண் 1. இதுல என்ன அப்படின்னு பாருங்க, பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதேனும் இரு நிலைகளில்னா என்ன அர்த்தம்? இரு பக்கங்கள் மட்டும் பொதுவானதாக இருந்தால் மீதி உள்ள இரு பக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக அமையும். நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், கீழே ஒரு 2 டைஸ் உருட்டி இருக்கிறாங்க. இந்த 2 டைஸ்ல காமனா உள்ள நம்பர் என்னது? 4ம் 5ம் காமனா இருக்கு. அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன கேக்குறாங்கன்னா, இந்த 3க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இங்க யார் பேசுறது? 7th 2 கிளாஸ் உட்கார்ந்துருக்கேன். சோ 4ம் 5ம் காமனா இருக்கு 2 டைஸ்லயும். அப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, 3க்கு ஆப்போசிட்டா என்ன நம்பர் இருக்கு? 3க்கு ஆப்போசிட்டா கீழே இங்க ஒரு நம்பர் இருக்கணும், அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 2 டைஸ்லயும் 2 நம்பர்ஸ் காமனா இருக்கும் போது ஒரு நம்பர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கா, அந்த நம்பருக்கு ஆப்போசிட்டா என்னதான் இருக்கும்? இந்த நம்பர்ல ஆப்போசிட்டா என்ன வந்திருக்குதோ அதுதான் இருக்கும். அப்ப 3க்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 1 இருக்கும். 1க்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 3 இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் லா. கவனி, 2 நம்பர்ஸ் காமனா வந்துருச்சு, அதாவது 4ம் 5ம் காமனா 2 இதுலயுமே இருக்கு அப்படின்னா இன்னொரு நம்பருக்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா இந்த நம்பர்ல மேல என்ன இருக்குதோ அதுதான் வரும். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு நம்பர் இருக்குல்ல, விடுபட்ட நம்பர் என்ன அப்படின்னா இந்த நம்பர் தான் அதுக்கு ஆப்போசிட்டா வரும். சோ நீ உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ அது மாதிரி எழுதிக்கோ. இந்த படத்தை வரைஞ்சு கூட நீ எழுதிக்கோ. எழுதுங்கம்மா, எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சொல்லி கொடுக்கும் போது எல்லாமே புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீ எழுதி ட்ரை பண்ணும் போது அதுல உள்ள டிஃபிகல்டிஸ் தெரியும். சோ நீ எழுதிக்கோ. அதாவது பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில், 2 நிலைகள்னா என்னது? இது ஒரு நிலை, இது ஒரு நிலை. இரு பக்கங்கள் மட்டும் பொதுவானதாக இருக்கு. சரியா? 2 பக்கமும் பொதுவா இருக்கும் போது மீதி உள்ள இரு பக்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும், ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 3க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? 1 இருக்கு. அததான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, 4ம் காமன், 5ம் காமன், 2 கலர்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப மீதி ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? 3க்கு ஆப்போசிட்டா 1. ஓகேவா? இந்த இது நல்லா புரிஞ்சுச்சா உங்களுக்கு?
யாருக்கா டவுட் இருக்கா இதுல? யாரா பேசுறது? வெச்சி மாறன் இடியட். நெக்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் லா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சுச்சா? சோ அடுத்தது பாருங்க விதி 2. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் பொதுவானதாக இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பார்த்தோம், ரெண்டுமே பொதுவானதா இருக்கு, மீதி ஒண்ணதானே நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இரு நிலைகளில் ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் பொதுவா இருக்கு. இப்ப இதுல எது பொதுவா இருக்குடா? 2 தான் காமனா இருக்கு. மீதி ரெண்டுமே என்னது டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள எண்கள் பொது உறுப்பிலிருந்து கடிகார திசையில் எதிரெதிரே அமையும். இப்ப இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் காமனா இருக்கு, மீதி ரெண்டுமே. இப்ப நான் கேக்குற கொஸ்டின் 4க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு கேக்குறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4க்கு ஆப்போசிட்டா 5 இருக்கா? என்ன வளர்றீங்க? 4க்கு ஆப்போசிட்னா அந்த சைடு டைஸ் இப்படி இருக்குது, முன்னாடி 4 இருக்கு. 2க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு தெரியாது. 1க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு தெரியாது. அப்ப இந்த சம்ம நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கவனிங்க, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து காமனா உள்ளது என்னது? இதுல 2 தானே காமன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கவனி, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்பர்ஸ் எழுதிக்கணும். எப்படி எழுதணும்? கிளாக் வைஸ். ஒரே ஒண்ணு மட்டும் காமனா இருந்தா என்ன செய்யணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் 2க்கு கிளாக் வைஸ், இந்த டைஸ்ல பாருங்க 2க்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்னது? 1. 1ல இருந்து அடுத்து எங்க போகும்? 4க்கு போகும். சோ இது இப்ப நம்பர் எப்படி எழுதணும்? 2 1 4. ஓகேவா? அப்ப எழுதிக்கலாமா? எழுதிக்கோ. 2 1 4. ஓகே, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டைஸ்ல பாருங்க, இந்த டைஸ்ல 2 எங்க இருக்குது? 2ல இருந்து ஆரம்பிக்கணும். எது காமனோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். 2க்கு அடுத்து கிளாக் வைஸ்ல என்னடா இருக்கு? இந்த இதுல 2 தான் காமன். அப்ப 2ல இருந்து ஆரம்பிக்கணும். 2க்கு அடுத்து என்னது? 3 6. அப்ப எழுதலாமா? 2 3 6. ஓகே, இப்போ பாருங்க ஈஸியா சொல்லிடலாம். 1க்கு ஆப்போசிட் என்னது? 3. 4க்கு ஆப்போசிட் என்னது? 6. புரியுதா? அப்போ இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதிட்டேன்னா ஒண்ணு, இந்த மீதி உள்ளதா அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளதா நம்ம எடுத்துக்கணும். 1க்கு ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும்? 3. அப்போ உனக்கு கொஸ்டின் 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்லிடுவ? ஈஸியா 3 சொல்லிடுவ. 4க்கு ஆப்போசிட் என்னது? 6 சொல்லிடலாம். புரியுதா? புரியலையா? அப்ப கண்டிப்பா 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? அது லாஜிக் என்னது? இப்போ 1க்கு ஆப்போசிட் 3 வந்துருச்சு, 4க்கு ஆப்போசிட் 6 வந்துருச்சு. அப்ப 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 5. 5க்கு ஆப்போசிட் கேட்டாலும் 2ன்னு எழுதிடணும். மீதி உள்ளதை எழுதிடணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ ஃபர்ஸ்ட் லா என்ன, சாரி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுச்சு? ரெண்டு சைடு பொதுவானதா இருக்கும்போது ஒண்ணு மட்டும் ரிமைனிங் இருந்தது, அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும்னு பார்த்துட்டோம். இதுல ஒண்ணு மட்டும் தான் காமனா இருக்கு, ஒரு நம்பர் மட்டும் தான் காமனா இருக்குன்னா அந்த நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை அந்த நம்பர்ல இருந்து என்னது கிளாக் வைஸ் டைரக்ஷனா நம்பர்ஸை எழுதிக்கோங்க. இப்ப 2 காமனா இருக்கறனால 2ல இருந்து ஆரம்பிக்கணும். புரிஞ்சுச்சா? அப்ப 2ல இருந்து ஆரம்பிக்கும் போது 2க்கு அடுத்து என்ன இருக்குன்றதுல ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 இருக்கு, 4 இருக்கு. அதை மேல எழுதிக்கோங்க. அடுத்ததுலயே 2ல இருந்து தான் ஆரம்பிக்கணும், வேற எதுல இருந்து ஆரம்பிக்க கூடாது. சோ 2ல இருந்து ஆரம்பிக்கும் போது அடுத்த நம்பர் என்னது? 3 6. சோ இப்படி எழுதும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது? ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட்டா என்ன நம்பர் வந்திருக்கு? 3 வந்திருக்கு. 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 6 வந்திருக்கு. அப்ப எனி நம்பர் கேட்டாலும் எழுதிக்குவீங்க. இப்ப இல்லாத நம்பர் கேட்பாங்க, 5க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லணும்? ரிமைனிங் நம்பர் 5 தான். அப்ப 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? கண்டிப்பா 2 தான் இருக்கும். 2க்கு ஆப்போசிட் 2வே இருக்க முடியுமா? இந்த இதுபடி அப்படி இருக்க முடியாது. லாஜிக்கலா திங்க் பண்ணணும். அது வந்து என்னது? 5. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ இது செகண்ட் ரூல் நல்லா புரிஞ்சுதா? யாருக்கு புரியல? செகண்ட் ரூல் எனக்கு புரியவே இல்லை மிஸ்ன்றவங்க யாரு? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு. ஓகே, இது கிளியர் பண்ணிடலாமா? ரொம்ப ஸ்லோ. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோ. எப்படி எழுதணும்ன்றது புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோ. இப்படியே காப்பி அடிக்கணும்னு இல்ல. இது எல்லாமே மிஸ் ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு, அதையும் நீ ரீட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோ. இந்த பாருங்க, மிஸ் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? இப்ப சொன்னத விளக்கமா அங்க கொடுத்திருக்காங்க. 2 தான் காமனா இருக்கு. சோ நம்ம எப்படி எழுதிக்கணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன் 2 1 4, அடுத்து 2 3 6. சோ 1க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 6. அப்ப லாஜிக்கலா என்னது? 2க்கு ஆப்போசிட் என்னதான் வரும்? 5. ஓகே, சோ என்னமா என்ன என்ன டவுட்?
சோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு எழுத தெரியும். இப்ப இந்த ரெண்டு டைப்பும் வந்ததுன்னா ஈஸியா எழுதிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைப். அடுத்த டைப் பாரு, ரூல் நம்பர் 3. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டேய் நீ கொஞ்சம் பேசாதடா, 7th ஸ்டாண்டர்ட் 2 கிளாஸ் உட்கார்ந்து உயிரை வாங்குற. ஓகே, பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் பிற பக்கங்களில் காணப்படும் எண் எழுத்து வார்த்தை குறியீடு படமானது அதன் ஒத்த பக்கங்களில் காணப்படும் எண் எழுத்து குறியீடுக்கு ஒன்று எதிராக அமையும். இப்ப பாருங்க, இது வந்து ரூல் நம்பர் 3. இப்போ என்னன்னா 2 வந்து ரெண்டுமே ஒரே சைடு இருக்கு. பார்த்ததுல 2 எப்படி இருந்தது? வேற வேற பிளேசஸ்ல இருந்தது. ஆனா 2 மட்டும் காமனா இருந்தது. இங்க 2 மட்டும் தான் காமனா இருக்கு. ஆனா ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும்? அப்ப 2 இந்த சைடு என்ன இருக்கு? 4 இருக்கு. 4க்கு ஆப்போசிட் இங்க என்ன இருக்கு? 3. அப்படியே எடுத்து எழுதிடணும். 4க்கு ஆப்போசிட் 3. 6க்கு ஆப்போசிட் என்னது? 1. அப்ப 2க்கு ஆப்போசிட் கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 5. இது ரொம்ப சிம்பிள். ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு ஆப்போசிட் 3. ஏன்னா ரெண்டுமே காமனா இருக்கு, ஒரே சைடுல இருக்கு. ஜஸ்ட் அப்படியே எழுதணும். மாறி இருந்தா மட்டும்தான் என்ன செஞ்சுக்கணும்? கிளாக் வைஸ்ல போட்டு எழுதிக்கணும். அவ்வளவுதான். மாறி இருந்தால் மட்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன். மீதி ஒரே மாதிரி இருந்தது, ஒரே எண்ணு தான் இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட்டா போடு. 2 இது இருந்தனாலும் அது மீதி ஆப்போசிட்டா தான் வரும். ரொம்ப ஈஸி. அடுத்த டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. வினாவில் பகடையின் 2ற்கு மேற்பட்ட நிலைகள் கொடுக்கப்பட்ட போது விதி 2ஐ பயன்படுத்தி வாய்ப்புள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு எண்ணிற்கும் எதிரே உள்ள எண்ணை மிக எளியதாக கண்டறிய இயலும் என்பது. ஓகே, இதெல்லாம் வேணாம், விடுங்க. நம்ம டைரக்டா சம்முக்கே போயிடலாம். இத பாருங்க. இதுல எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஒரு பகடை 2 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் என்னென்ன? 3க்கு ஏன் 1ன்னு சொன்னாங்க? எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க கரெக்டா. 3க்கு ஆப்போசிட் 1. எஸ். 5 வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு, ஒரே நிலைகள்ல இருக்கு. ஒரு நம்பர் தான் காமனா இருக்கு. அப்ப மீதி உள்ள நிலைகள் நம்பர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 2க்கு ஆப்போசிட் என்னது? 4. 3க்கு ஆப்போசிட் என்னது? 1. அவங்க கேட்டிருக்கிறது 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன எழுதிருவீங்க? 1. இப்ப இந்த சம் ஈஸி தானே உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட். அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து, பகடை 2 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பகடை 2 தடவை ஓகே, இதுல 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, எது காமனா இருக்கு? 2 இஸ் காமன். வேற நம்பர்ஸ் எல்லாம் வந்து வேற வேற இருக்கு. 2 மட்டும் தான் காமனா இருக்கறனால நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? ரூல் நம்பர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ரூல் நம்பர் கூட விடாதீங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன். சோ 2 தானே காமனா இருக்கு. கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதிக்கிறீங்களா? எடுத்து சோ 2 காமனா எடுத்துக்கோ. 2 அடுத்து என்னது? 1 5. அப்ப எடுத்து எழுது 2 1 5. ஓகே, இங்க ஏன் 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க 2 இருக்கோ அதை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 2 அடுத்து என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன் 6 and 3. சோ 2 6 3. ஓகே, சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அப்படிதானே? அப்ப 1க்கு ஆப்போசிட் 6, 5க்கு ஆப்போசிட் 3. அப்ப 2க்கு ஆப்போசிட் என்னதான் இருக்கும்? 4. அப்ப 4க்கு ஆப்போசிட் ஆன்சர் என்னது? 2. 2 is the correct answer. Option 4 is correct. புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, யாருக்கு புரியல? சண்முகவேல் புரிஞ்சுதா? பிரணவ் புரிஞ்சுதா? அகிலன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இங்க கேர்ள்ஸ்க்கு இது சொல்லுங்க. இது வந்து 4 முறை உருட்டி இருக்கிறாங்க. இப்ப 4 டைஸ் இருக்கு உங்களுக்கு. இப்ப நீ என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா 6 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் என்ன எடுத்துக்கணும். அப்ப 4 கண்டிஷன் இருக்கும் போது 6 ரிலேட்டடா எங்க இருக்கு? 6 எந்த இதுல எல்லாம் இருக்குன்னு பாரு. 3லயுமே இருக்கு. அப்போ 3லயுமே இருக்கும் போது நமக்கு தோதுவா எந்த ரூல் வருதுங்கிறத நம்ம அந்த டைஸ் எடுத்துக்கலாம். இப்ப 6க்கு அப்ப ரெண்டுமே 6 6 இருக்குதா? இதை எடுத்துக்கலாமா? நம்ம ரெண்டுமே 6 6 எடுத்தா 3க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 2னே வராது. அப்ப இந்த 2 டைஸ விட்டுருங்க. அடுத்து இந்த 2 டைஸ் எடுத்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு கான்செப்ட் சரியா வரலன்னா அதை விட்டுருங்க. இப்ப இந்த 2 டைஸ் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 2 டைஸ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? 6 6 இருக்குது. அப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன் வச்சு எடுத்து எழுதலாமா? கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதலாமா?
ஓகே, அப்ப 6 எடுத்துக்கோ. 6 தான் காமன் எடுத்துக்கணும். அப்போ 6 2 4 எழுதிக்கோ. 6 2 4. அடுத்து அடுத்து இங்க 6 சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லு. 6 5 4. ஓகே, 6 5 4. ஓகே, 2க்கு ஆப்போசிட் 5 வந்துருச்சு. 4க்கு ஆப்போசிட் 4 தான் இருக்கு. அப்ப இது சரியா வருமா? 4க்கு ஆப்போசிட் 4 வருமா? வராது. அப்ப இந்த கான்செப்டே நம்ம என்ன செஞ்சிடலாம், விட்டுருங்க. அப்ப இந்த ரெண்டு எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டு எடுத்துக்கலாமா? அப்ப இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ 4 காமனா வச்சுக்கோ. 4 6 5. இதுல 4 1 2. அப்ப 4 6 5. இதுல என்ன இருக்கு? 4 1 2. அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னது? என்ன வந்திருக்கு? 1. அப்ப நீங்க செஞ்சு பார்க்கணும் எந்த இது ஈக்குவலா வருது, ஆப்போசிட் கரெக்டா வருதுங்கிறத நீங்க 4 டைஸ்லயுமே செஞ்சு பார்த்துட்டு, டேய் என்னடா 1 6க்கு ஆப்போசிட் என்னது? 1. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப எந்த ரெண்டு டைஸ் எடுத்தா ஆப்போசிட் கரெக்டா வருதுங்கிறத நீங்க எல்லா ரூலையும் போட்டு பாருங்க, வந்துரும் ஏதாவது ஒரு இதுல. இப்ப இது சொல்லுங்க. பகடையின் 4 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. டி என்ற எழுத்திற்கு எதிரே அமையும் எழுத்து எது? டி. டிக்கு ஆப்போசிட்டா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டி எந்த ரெண்டு டைஸ் எடுக்கணுங்கிறத காமனா யோசிச்சு பாருங்க. டி இதை எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 எடுத்து செக் பண்ணி பாப்போமா? சோ அந்த ரூல் படி டிசிஇ டிசிஇ எடுத்து எழுது. டிசிஇ. ஓகே, இது என்னது? சிடிபி. சிடி. ஃபர்ஸ்ட் ரூல்லே வந்துருதா? டிசி டிசின்னு இருக்கா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ரூலே பாத்துறலாம். அப்ப டிசி டிசின்னு இருக்கு. அப்ப என்னது? டிக்கு ஆப்போசிட் என்னது? சி தான். டிக்கு ஆப்போசிட் என்னது? சி. ஃபர்ஸ்ட் ரூல்லே கண்டுபிடிச்சிடறோம் நம்ம. சரியா? அப்ப பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. கரெக்டாடா? தப்பா? டிக்கு ஆப்போசிட் ஏன் எப்படி கண்டுபிடிச்ச? எந்த ரூல் பயன்படுத்த? நம்ம போட்ட கிளாக் வைஸ் போடணுமா, என்ன போடணும்? கிளாக் வைஸ் போடலாமா? கிளாக் வைஸ் தானே பார்த்தா நான் போட்டேன். இப்போ டிசி இ எழுதிக்கோ. டிசி இ. அடுத்து டி பி சி. இது வருமா உங்களுக்கு? பிசி ரெண்டு இடத்துல வருது. அப்ப இந்த கான்செப்ட் கரெக்டா வருமா? வராது. கிளாக் வைஸ்ல வராது. அப்ப இதை விட்டுரு. அடுத்து அடுத்து என்ன எடுக்கலாம்? இது ரெண்டு எடுத்துக்கலாமா? இது ரெண்டு எடுத்துக்கலாமா? இதுல டிஏ இல்லையே. அப்ப எப்படி எடுப்பீங்க? எது காமனா இருக்கு? சி தான் காமனா இருக்கு. அப்போ சி டி பி. ஓகே, அடுத்து சி பி ஏ. டிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? டிக்கு ஆப்போசிட் என்னது? பி. சோ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரியா? இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா டிக்கு ஆப்போசிட் என்னது? பி. ஆப்ஷன் ஏக்கு ஆப்போசிட்டும் வருது. அப்ப இது ரெண்டுலயும் பி வர்றதுனால இந்த இதை எடுத்துக்கலாமா? எடுக்க கூடாது. அப்ப என்னதான் எடுக்கணும்? இந்த ரெண்டு எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டு எடுப்போமா? எடுத்தோம்னா அப்ப சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? காமனா உள்ளது என்னது? சியும் ஏயும் இருக்கு. அப்போ பிக்கு ஆப்போசிட் இ. அப்ப இதுவும் வராது. அப்ப என்ன, எதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது? அப்ப என்ன ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது? நமக்கு கொஸ்டின் வந்து டிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன வச்சு கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, வரல உங்களுக்கு. ஏன் வரல? நம்ம செகண்டும் தேர்டையும் பாருங்க. செகண்டும் தேர்டும் என்னது இருக்கு? சி இருக்கு, பி இருக்கு. ரெண்டுமே காமனா இருக்கு. அப்ப டிக்கு ஆப்போசிட் என்னதான்? ஏ. ஃபர்ஸ்ட் ரூல்லே வந்துருக்குது. கவனிக்கல, நம்ம முதல் கவனிக்கல. ஆமா, ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துருதா? ஓகே, சோ இங்க பாருங்க, இங்க சி காமனா இருக்கு, இங்க சி காமனா இருக்குமா? அடுத்து இங்க பி காமனா இருக்கு, இங்க பி காமனா இருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்னது? டிக்கு ஆப்போசிட் என்னது? ஏ. அவ்வளவுதானே, சிம்பிள். ஓகே, நமக்கு கிளாக் வைஸே வேண்டாம். முதல்ல இதை பார்த்துட்டு தான் நீங்க கிளாக் வைஸ்க்கு போகணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு கிளாக் வைஸ் போங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளவுதாமா? சோ இந்த கான்செப்ட் வச்சு செஞ்சிருவீங்களா நீங்க?
டைஸ் ப்ராப்ளம்ஸ் ஈஸி தானே? கொஞ்சம் டைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா நம்ம? இதுலயும் பாருங்க, இதுல கொஞ்சம் கொஞ்சம் இத பத்தி கொடுத்திருக்காங்க. டைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணனா டைஸ் ப்ராப்ளம் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரியா? இதுல பாருங்க, இவ்வகை கணக்குகளில் பகடையில் 2, 3, 4 நிலைகள். மொத்தம் எத்தனை நிலை கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 நிலை கொடுக்கலாம், இல்ல 3 நிலை கொடுக்கலாம், இல்லன்னா 4 நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பகடையின் ஒவ்வொரு முகத்திலும் எண் இருக்கலாம், எழுத்து இருக்கலாம், படம் இருக்கலாம், குறியீடு இருக்கலாம், குறிகள் அமைந்திருக்கும். வினாவானது ஏதேனும் வினாவானது ஏதேனும் ஒரு முகத்திற்கு எதிராக அமையும் எண், எழுத்து, படம், குறியீடு கண்டறியுமாறு அமைந்திருக்கும். கவனத்தில் கொள்ள வேண்டியவை: பகடையானது கனசதுர உருவமைப்பில் இருப்பதால் எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கங்கள் உண்டு. அடுத்து ஒவ்வொரு முகத்திலும் நம்பர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சைன்ஸ் இருக்கலாம். அடுத்து பகடையின் வகைகள் பாருங்க. திட்ட பகடைன்னு ஒண்ணு இருக்குது, ஸ்டாண்டர்ட் டைஸ். இதுல பாத்தீங்கன்னா எதிர் பக்கங்கள் கூடுதல் 7 அமையும். ஒன்னையும் 6 கூட்டினா எத்தனை இருக்கும்? 7, 2, 5 அப்படிதான் அமையும். ஆப்போசிட்டா அமையும். அஸ்வித் எந்திரிச்சு தயவு செய்து வெளியே போ வெளியே. அவனை கொண்டு போய் சார்ட்ட விட்டுட்டு வாடும் போடா. எனாமஸ் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். 7th இருந்து உட்கார்ந்துட்டுன்னு சொல்லு. அஸ்வித்தை கொண்டு போய் இளமாறனை கூட்டுப்போ. அடுத்து சாதாரண டைஸ் பாருங்க. சாதாரண டைஸ் வந்து எப்படி இருக்கும்னா 2 கூட்டினா 7 எல்லாம் வராதான், 7ஆக இல்லாமல் அமையலாம். அதாவது எந்த ஒரு பக்கத்திற்கும் எதிராக எந்த பக்கமும் அமையுமாறு இருக்கும். எதை வேணாலும் எந்த இதுக்கும் ஆப்போசிட் ஆனாலும் இந்த சாதாரண பகடையில இருக்கும். ஆனா திட்ட பகடை ஸ்டாண்டர்ட் டைஸ் வந்து எப்படிதான் இருக்கும்? கம்பல்சரி ஆப்போசிட் கூட்டினா 7 தான் வரும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. கேட்பாங்க, ஒருவேளை சம்டைம்ஸ் கேட்கலாம், என்னடா இது 7th யாருடா அது, போட வெளியே. அஸ்வித் வெளியே போ. அடுத்தது பாரு, இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். பகடையின் ஏதேனும் 2 நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் பொதுவானதாக இருந்தால் கடிகார திசையில் எதிரே அமையும். இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது வந்து ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போட்டுக்கலாம். இப்ப காமனா என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ இது வந்து இன்னொரு பிடிஎஃப், அதனால அதே தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு தடவை நம்ம ரிவைஸ் பண்றது தப்பு கிடையாது, நல்லா புரியும் உங்களுக்கு. சோ 4 மட்டும் காமனா இருக்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1 மட்டும் காமனா இருந்தா என்ன எடுத்துக்கணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷனை ட்ரை பண்ணுங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம், அதனால ஃபுல்லா மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஃபோர் வந்து காமனா எடுத்துட்டோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆப்போசிட் எழுதிக்கலாம். சரி, அடுத்தது விதி 2 இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 சைடும் காமனா இருந்ததுன்னா இது வந்து ஆப்போசிட்டா இருக்கும். 2 வந்து எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்? 6க்கு ஆப்போசிட்டா இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு காமன் நம்பர்ஸா வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும், மேல உள்ளதும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ இது வந்து அடுத்த ரூல். அடுத்தது ஒரே ஒரு இது மட்டும் காமனா இருக்கு
இங்க 3 4 இருக்கு, இங்க 2 1 இருக்கு. இப்படி இருந்த 1 மட்டும் காமனா இருக்கு, 5 மட்டும் காமனா இருக்கு. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 3க்கு ஆப்போசிட் என்னது? 4. 2க்கு ஆப்போசிட் என்னது? 1. ஓகேவா? அந்த 3 ஆப்ஷன் தான், வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். இத பாருங்க, ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 2 என்ற எண்ணுக்கு எதிரே அமையும் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல எது காமனா இருக்கு? 3யும் காமனா இருக்கு, 1ம் காமனா இருக்கு, அப்படிதானே? அப்ப என்னது மீதி என்னது இருக்கு? 6க்கு ஆப்போசிட் அப்ப என்னதான் வரும்? 5 தான் வரும். சரியா? 2 காமனா இருக்கறனால மீதி வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கும். இதெல்லாம் ஈஸி. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் கொடுத்துருக்கு. 4 முறை கொடுத்துருக்காங்க. 4 என்ற எண்ணிற்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க இது பாருங்க, இதுல 4 இருக்கு, இங்கேயே 4 இருக்கு. காமனா எடுத்துக்கலாமா? எஸ், ரெண்டையும் காமனா எடுத்துக்கோ. அப்ப என்ன டைரக்ஷன் போடணும்? ஃபர்ஸ்ட் இதுல ட்ரை பண்ணுங்க. என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ் டைரக்ஷன் போடு. அப்ப 4 2 3. அடுத்து இங்க என்னது? 4 5 6. அதான் இங்க எடுத்து எழுதிருக்காங்க. சோ 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 6. அப்ப 4க்கு ஆப்போசிட் கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 1. ஓகே, அடுத்து இந்த இதுல பாருங்க, காமனா 5 இருக்கு, 6 இருக்கு. சோ 4க்கு ஆப்போசிட் என்னது? 1. ஓகே, சோ கொஞ்சம் சம்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். மிஸ் ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சம்ஸ் செய்யுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் சம்க்கு என்ன ஆன்சர்? இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு பகடையின் இரு வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இங்கு 1ன் எதிர்பக்கம் என்ன? 2 2 காமனா இருக்கு. அப்ப 5க்கு ஆப்போசிட் 3 இருக்கும். 1க்கு ஆப்போசிட் கண்டிப்பா என்னது? 6. ஓகே, நெக்ஸ்ட், பகடையின் 3 நிலைகள் இங்க கொடுத்திருக்காங்க. 3 என்ற எண்ணிற்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? 3க்கு ஆப்போசிட் என்ன? சோ 2 இடத்துல 3 இருக்குதா? அப்போ எடுத்து எழுதி பாருங்க, டக்குனு எழுதி பாரு. 3 3 1 2. கரெக்டா? கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டு பாரு. 3 1 2. அடுத்து 3 5 1. 3 5 1. ஓகே, இப்போ இது செட் ஆகுமா? இதுல செட் ஆகல. அப்ப வேற என்ன பண்ணிடலாம்? இந்த 2 எடுத்துக்கலாமா? சோ 3 காமனா உள்ளது 3 தான். சோ 3, இந்த 2 டைஸ் எடுத்துக்கோங்க. 3 5 1 எடுத்து எழுது. 3 5 1. அப்ப இங்க என்னது? 3 2 4. சோ 5க்கு ஆப்போசிட் 2 இருக்கு, 4க்கு ஆப்போசிட் 1 இருக்கு. அப்ப லாஜிக்கலா என்ன வரும்? 3க்கு ஆப்போசிட் என்னதான் வரும்? 6. சோ ஆப்ஷன் 4 6. புரிஞ்சா உங்களுக்கு? 2 ட்ரை பண்ணுங்க. ஒரே மாதிரி நம்பர் வந்துன்னா அடுத்த 2 ட்ரை பண்ணணும். ஆப்போசிட் கரெக்டா வந்துருச்சுன்னா மீதி உள்ள நம்பரை இதுக்கு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். பகடையின் 6 முகங்கள் ABCDE மற்றும் F குறிக்கப்பட்டுள்ளது. பகடையின் 3 நிலைகள் கொடுத்திருக்காங்க. இவற்றில் A என்ற எழுத்திற்கு எதிராக அமையும் எழுத்து என்ன? ஏக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? Fக்கு ஆப்போசிட் C, Bக்கு ஆப்போசிட் E. அப்ப ஏக்கு ஆப்போசிட் இருக்கு, என்ன வரும்? ஏக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ரிமைனிங் தானே வரும். என்னது? டி. ஆப்ஷன் என்னது? டி. ஏன்னா 2 A வந்து காமனா இருக்கு. சோ இதுவும் ஆப்போசிட். Fக்கு ஆப்போசிட் C வரும், Bக்கு ஆப்போசிட் என்ன வரும்? E வரும். அப்ப Aக்கு ஆப்போசிட் மீதி ரிமைனிங் என்ன இருக்கு? D. சோ ஆப்ஷன் D. ஓகே, அடுத்தது பாருங்க, பகடையில் இரு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 கொடுத்திருக்காங்க. இரு புள்ளிகள் கொண்ட பக்கத்தில் 2க்கு ஆப்போசிட் என்ன கேக்குறாங்க? 2க்கு ஆப்போசிட் என்ன வரும்? சோ இது 4, இது 5. என்னதுதான்? 5. ரெண்டுமே இங்க 4 இருக்கு.
சோ இதுக்கு ஆப்போசிட் என்னது? 5க்கு ஆப்போசிட் என்னது? 2. இப்போ 6க்கு ஆப்போசிட் என்னது? 1. சோ அவங்க கேட்டது என்னது? 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. சோ 2க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 5. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி சம்ஸ் செஞ்சிருவீங்களா? அப்போ உங்க NMMS கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம்ல நிறைய, அதுல வந்து இந்த மாதிரி சம்ஸ் இருக்குன்னா அதை ஃபுல்லா இன்னைக்கு முடிச்சிருங்க. இந்த சம் பாரு. ஒரு பகடை 4 முறை 4 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. 4 என்ற எண்ணிற்கு ஆப்போசிட்டா உள்ள எண் என்ன? 4க்கு ஆப்போசிட் என்ன? ட்ரை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் இது எடுத்து எழுது. 4 3 6 வரும். 4 5 2 கரெக்டா வருதா? டக்குன்னு போடு. யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னு பார்ப்போம். 4 6 சாரி 4 3 6. ஆப்ஷன் என்னது? 1. ஃபர்ஸ்ட் இதுல வந்துருச்சா? ஓகே, நான் செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. 4 3 6 எடுத்துக்கோ. அதே மாதிரி 4 5 2 ஆப்போசிட் ஆப்போசிட்டா எழுதிட்டேன்னா 3க்கு ஆப்போசிட் என்ன? 4க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 1. கரெக்டாடா? அடுத்து ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் போது 3 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க பாரு. 1க்கு